அந்த அஜித் வந்து என்ன இன்னுமே யாரும் தலைன்னு கூப்பிடாதீங்க, ஏகேன்னு கூப்பிடுங்க அப்படி இப்படின்னு சொன்னான். அடுத்த படம் பாத்தீங்கன்னா அந்த படத்துல ஃபுல்லா தலைன்னு தான் கூப்பிடுறாங்க. அவரு நடிச்சிருக்காரு, அவரு டப்பிங் பண்ணியிருக்காரு. வணக்கம் நண்பா. நான் உங்கள் ஜான் ஜெய்டி. கே. சிவகுமார். ஏன் வந்து அஜித் குமார் வந்து இந்த மாரி சொன்னாரு? இதுக்கு சொன்னதுக்கு காரணம் என்னது? இதோடைய ஃபுல் மீனிங் என்ன? நெறைய பேருக்கு தெரியாம இருக்கு. ஸோ எதனால பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து இந்த வீடியோவ கொஞ்சம் ஷார்ட்ஸ் வீடியோ தான் பார்த்துருக்கீங்க. இதோட ஃபுல்லோடைய அர்த்தம் வந்து நெறைய பேருக்கு தெரியாம இருக்கு. ஆனா அதே பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். அவர் சொன்ன மாரி. அதாவது தலன்னு கூப்பிடக்கூடாது. ஆனா அடுத்த படத்துல பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஃபுல்லா அத கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன காரணம்? என்ன ரீசன் அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க. ஸோ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, கே. எஸ். ரவிக்குமார் ஒரு ஈவென்ட்ல பேசின இந்த வார்த்தை தான். அதாவது தலன்னு கூப்பிடக்கூடாது சொன்ன அவர் படத்திலேயே பார்த்தீங்கன்னா, படம் ஃபுல்லாவே தலன்னு வருது. ஸோ அதனால வந்து இது நெறைய பேர் கேட்டு என்ன பண்றாங்கன்னா, வந்து கேஸ் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு. அதாவது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது சொல்லி முடிச்சுட்டு அடுத்ததே வந்து உலகநாயகன கூப்பிடக்கூடாது அப்படின்னு கமல் சொல்லியிருந்தாரு. அது மீறி வந்து கூப்பிடுறதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல, எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ரசிகரால வந்து எங்களுக்கு கூப்பிட பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் மாத்த முடியாது. ஏன்னா ரசிகர்கள் வந்து விருப்பப்பட்டு கூப்பிடுற அந்த பேரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத பத்தி நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச என் சேனல ஃபாலோ பண்ணிக்கங்க.